எல்லாருக்கும் வணக்கங்க. இது பழமொழி தெளிவும் தொடரோட பகுதி 2. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பழமொழி, அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் குடைப்பிடிப்பான் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்க பழமொழி தான். இது என்ன அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் குடைப்பிடிப்பான்? இந்த பழமொழி நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, யாருக்கெல்லாம் நல்ல சடனாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது, லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது, அவங்க ஏகத்துக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஷோகாஸ்ட் பண்ணணும்ட்டு இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த பழமொழி உண்மையான அர்த்தம் அது கிடையாது. இதோட உண்மையான பழமொழி பார்த்திங்கன்னா, அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான பழமொழி. நம்ம வாழ்க்கையை கொடை கொடுக்கறதுக்காக அர்ப்பணித்து, மற்றவங்களுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்து வரவங்க அவங்க அர்த்த ராத்திரியில் போயிட்டு எனக்கு இது முடியல, எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அந்த ராத்திரி சமயத்தில் கூட அவங்க கொடை கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாங்க. இதுதான் அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான். இதுதான் பழமொழி. ஆனால் அது காலப்போக்கில் மருவி இப்போ எப்படி யூஸ் பண்ணுறோம்னா, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் குடைப்பிடிப்பான் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறோம். நைட்டில் டே டைமில் போகும்போது அம்பர்லா பிடிச்சிக்கிறது ஓகே, பட் நைட் டைமில் கூட அம்பர்லா பிடிப்பான். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தவன், சடனாக ஒரு புகழோட உச்சிக்கு போனவன், பணம் ஜாஸ்தி வாங்கிட்டவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணுறோம். பட் இதுக்கான அர்த்தம் அது கிடையாது. நம்ம வாழ்க்கையை மக்களுக்காக வாழ்கிறோம் அப்படின்னு இருக்கவங்க நைட்டு போய் நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க. இது ஒரு பணக்காரங்க, ஒரு அறங்காவலர்கள் மட்டும்தான் செய்யணுன்ட்டு அவசியம் கிடையாது. நம்ம இந்த காலத்தில் பார்க்கக்கூடிய மிகச்சில அரசாங்க ஊழியர்கள் கூட இதை தான் செய்வாங்க. மிகச்சில சமூக நல்ல பணியாளர்கள் கூட இதுதான் செய்வாங்க. சமூக ஊடகவியலாளர்களும் இதுதான் செய்வாங்க. இது எப்படி இந்த பழமொழியை யூஸ் பண்ணணும்னா, அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான். இதுதான் என்னோட உண்மையான பழமொழி. இதை இனிமேல் தெளிவாக நம்ம பயன்படுத்த பழகிப்போம். இதே மாதிரி பழமொழிகள் தெளிவோம் தொடரோட அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி மற்ற காணொளிகள் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும். நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் எப்பவுமே தேவை. Keep continue watching and supporting us. Thank you for watching.